ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நேற்று வீடியோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. ஆனால் நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தொடர்கதையெல்லாம் கிடையாது. புதுசாக இன்றைக்கி கூட ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க. நேற்று வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இந்தியன் ஸ்டோர்லேருந்து மீட் ஷாப்லேருந்து சிக்கன் பிரெஸ்ட்டு கட் பண்ணது வாங்கிட்டு வந்தேன். அதை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை எடுத்து குக்கரில் போட்டு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு துள்ளி தண்ணி கூட ஊற்றலைங்க. இந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. அந்த சிக்கனை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் கையை 2ஐயும் நல்லா கழுவிட்டு கையாலேயே ஷ்ரெட் பண்ண போகிறேன். இந்த கத்தி ஃபோர்க்கெல்லாம் வச்சு ஷ்ரெட் பண்ணுறதுல ஐ டோன்ட் பிலீவ். கை யூஸ் பண்ணுங்க. கையில் இருக்கிற நேச்சுரல் பாக்டீரியாலாம் இந்த சிக்கன்லலாம் கலந்து அதை நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு நல்ல டைஜஷன் ஆகும். அதனால் கூட நம்ம இந்தியன்ஸ் கையில் சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ரொம்ப ஹைஜீன், ரொம்ப சுத்த பத்தத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையில் இருக்கிற குட் பாக்டீரியா செத்து போயிடுச்சுன்னா நம்ம கட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஜீரணமும் ஆகாது, பயங்கர கேஸு, அசிடிட்டி எல்லாமே வரும். அதனால மேக்ஸிமம் கையை ரொம்ப சோப்பு போட்டு கழுகாமல் ரொம்ப அதுக்காக பேசிக் ஹைஜீன் இல்லாமல் இல்லை, நல்லா கையை கழுவிட்டு கையாலேயே சிக்கன் எல்லாத்தையும் ஷ்ரெட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நான் ஆக்சுவலி க்ரீம் சீஸை வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. அதனால் அது கல் மாதிரி இருந்தனால ஐ ஜஸ்ட் டிக்ட் இட் இன் டு த மைக்ரோவேவ் ஃபார் ஒரு 30 செகண்டுக்கு. வெளியே வந்தப்போ க்ரீம் சீஸ் நல்லா சாஃப்டாக இருந்ததா, அதை இந்த சிக்கன் கூட போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சிக்கனை நீங்கள் எப்படி வேணாலும் சீசன் பண்ணலாம் மாதிரி. இது கூட இன்னொரு ப்ரோட்டீன் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, பிளாக் பீன் வேக வச்சது. ஆக்சுவலி நான் பிளாக் பீனை ஊற வைக்கவே மறந்துட்டேன், அதனால் வேகவும் வைக்கல. அதனால் கடைக்கு போனப்போ ஒரு கேன் பிளாக் பீன் வாங்கிட்டு இருந்தது. ஆக்சுவலி போன வாரம் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு இன்றைக்கி சமாளிச்சிடலாம். ஸோ ஷ்ரெட்டட் சிக்கன், க்ரீம் சீஸ், அப்புறம் பிளாக் பீன், இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இது நீங்கள் அப் டு 2 to 3 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இது ஆக்சுவலி என்னோடய வரும் வாரங்களில் என் குழந்தைங்களோட லஞ்சுக்கான ஒரு ஐட்டம். ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு சப்பாத்தியை நல்லா சுட்டுட்டு சப்பாத்திக்குள்ளே இந்த க்ரீம் சீஸ், சிக்கன், பிளாக் பீனோட மிக்சரை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் ஷ்ரெட்டட் சீஸையும் போட்டுட்டு சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை நம்ம தவாலையோ இல்லை பனினி டோஸ்டர்லேயோ நல்லா சுட்டு எடுத்தோன்னா வெளியே சப்பாத்தி கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் உள்ளே இருக்கிறது இது நல்லா சாஃப்ட் அண்ட் சீஸியாகவும் லஞ்சில் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக தீத்துட்டு தான் வருவாங்க. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பேச போகிற டாபிக் என்னவென்றால், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லை யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம முன்னோர்களெல்லாம் இருந்தாங்கல்லங்க, அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ புத்திசாலினா, இப்போ கேளுங்க அவங்க பண்ண ஒரு விஷயம். அதாவது இப்போ நம்ம 30-35 வயசுலேயே சப்ளிமெண்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அயன், மெக்னீஷியம், ஃபிஷ் ஆயில், விட்டமின் டி, கால்சியம் நம்ம சாப்பிடாததே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா சைடு பாட்டி எல்லாருமே வெத்தலை சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் வெத்தலை சாப்பிட்றதுக்கு பேர் வெத்தலை முறுக்குறதுன்னுவாங்க. ஸோ இந்த வெத்தலையை எதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, இந்த வெத்தலையில் இருக்கிற பெனிஃபிட் இருக்குல்லங்க, அது சொல்லவே பத்தாது டைம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் இந்த வயசானவங்க இந்த வெத்தலையை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது ஏன்னா பாடி அயன், கால்சியம் எல்லாத்தையும் டிப்ளீட் பண்ண ஆரம்பிக்கும் போது, வயசாகும்போது ஜாயிண்ட் பெயின் வரும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும், எலும்பு தேயும், பல்லில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த மாதிரி ஒரு டைமில் இவங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் இந்த வெத்தலை சுண்ணாம்புன்றது. சுண்ணாம்புலேயும் கால்சியம் இருக்கா. வெத்தலை டைஜஷனுக்கு ரொம்ப 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 நல்லது. அதில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸு நிறையா இருக்கிறதுனால நம்மளோட கட்டு ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி நமக்கு கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்தும் நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, ஓரல் ஹெல்த், அதாவது நம்மளோட பல்லுக்கு பயங்கர நல்லது. அதாவது பல்லில் கேவிட்டிஸ் வராமல் பார்த்துக்கும். அப்புறம் உங்களுக்கு பேட் பிரெத் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த வெத்தலையை சவிச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட் பிரெத்லேருந்தும் நிறைய ரிலீஃப் கிடைக்கும். இது ரெஸ்பிரேட்ரி, அதாவது எங்கள் வீட்டில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு கபம், கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா, இல்லை என் குழந்தைங்களுக்கு வந்தால் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது இந்த வெத்தலையை வாங்கிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடிப்போம்.
நம்ம உடம்புல இருக்கிற மியூக்கஸ் சளி எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி உடம்புலேருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காஃபு த்ரோட் பெயின் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெத்தலையை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். இந்த கபம் வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும். அப்புறம் வெத்தலையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, அப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்மளோட ஸ்கின்னுக்கு, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் இந்த வெத்தலையை ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அது எதுக்குன்னா, ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளோட போன் டென்சிட்டி கம்மியாகும். வெத்தலையில் நிறைய கால்சியம் அண்ட் அயன் இருக்கிறனால அந்த டைமில் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளோட அந்த எலும்பு தேய்றதுலேருந்து எல்லாம் நமக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். ப்ளஸ் வெத்தலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டோரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறனால உள்காயங்கள் உள்ளே இருக்கிற வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமாங்க, வெத்தலை வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லாம் கம்மி பண்ணும் இதை நம்ம சாப்பிட்டோன்னா. அந்த காலத்தில் என்னமோ வயசான டைமில் தான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நமக்கு தான் 30 வயசுலேயே ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட டயட்டில் இன்கார்பரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நம்மளோட சாகாமல் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம சொல்லி கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்களும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ், நிறைய மாத்திரை மருந்து மேலேயே டிபெண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி நேச்சுரலான நிறைய விஷயத்த அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ என்னோட வருத்தமே என்னன்னா, நம்ம நிறைய விஷயத்தை வந்து அதோட பேசிக் சயின்ஸ் புரிஞ்சுக்காமல், அந்த பேசிக் சயின்ஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாமல், ஒரு இக்னரன்ஸ்னால, ஒரு அறியாமைனால நம்ம வந்து நிறைய விஷயத்த பண்ணுறதை நிறுத்திட்டோம். இன்னொன்று என்னென்னா, கேலி கிண்டலுக்கு பயந்துட்டு. எனக்கு தெரியும், நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனால் வெத்தலை போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னையெல்லாம் மாடு முட்டும் வெத்தலை போட்டினா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. அப்புறம் இது என்ன, இது பட்டிக்காடு மாதிரி, கிராமத்தார் மாதிரி நீ வெத்தலை போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னெல்லாம் கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் என்ன சொல்கிறது, வி ஜஸ்ட் அதை கிண்டல் கேலிக்கு பயந்து நம்ம நல்ல நல்ல விஷயத்த பண்ண மறந்துட்டோமோ. ஏன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் பயங்கர புத்திசாலிங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ரீசன் இல்லாமல் பண்ணதே கிடையாது. அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நான் இந்த வர வீடியோஸில் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி விஷயத்த உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊரில் டெலிவரி ஆன பொம்பளைங்களுக்கு வெத்தலை கொடுப்பாங்க. அதாவது போஸ்ட் பார்ட்டம் கேர் கொடுப்பாங்கல்ல, இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது, இந்த வெந்தய தோசை, சின்ன வெங்காயத்தில் சாதம், அந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்தை வந்து திருப்பி, நம்ம உடம்பை வந்து திருப்பி அதை அந்த டெலிவரியிலேருந்து ரிகவர் ஆகி வர்றதுக்கு நிறைய பண்ணுவாங்கல்ல வீட்டில். அதில் எங்களோட கல்ச்சரில் இந்த வெத்தலை சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம். சாப்பிட்ட உடனே 3 நேரமும் குழந்தை பிறந்து 28 நாளைக்கு எங்களுக்கு வெத்தலையை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, தேங்காய் சக்கரை எல்லாம் வச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிச்சா கூட சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி சுண்ணாம்பு வச்சு சாப்பிடவே ரொம்ப பிடிக்குங்க. நாக்கு எவ்வளோ செவந்திருக்குன்னு பார்க்குறதுக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேசிக்கிட்டே இருந்து இதை மறந்துட்டேன். இன்றைக்கி ஆஸ்டினில் பியூட்டிஃபுல்லான சன்செட். அதனால தான் கேமராவை இந்த ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு சன்செட் காமிச்சிட்ருக்கேன். வெளியே அமேசிங்காக இருக்குது. வெதரும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாயங்காலத்தை வெயில் கதிர்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆஹா, என்ன ஒரு பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான தேவையான பன்னீரையும் கட் பண்ணி அதையும் மேரினேட் பண்ணிட்டேன். பன்னீருக்கும் சேம் மேரினேஷன் தாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, கசூரி மேத்தி, அப்புறம் தயிர். ஸோ லெமன் ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரஞ்சினி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.